மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாள் காலை நேர நிகழ்வாக திருத்தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வுகளில் திருத்தேரோட்டம் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த வைபவம் நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம், அதற்கு அடுத்த நாளாக திக்கு விஜயம், நேற்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடந்து முடிந்திருக்கிறது. மாலை பூப்பள்ளத்தில் எழுந்தருளி மாசி வீதிகளிலே பக்தர்களுக்கு அருள் வாழ்த்தார்கள். அதனைத் தொடர்ந்து சிகர நிகழ்வாக கருதப்படக்கூடிய திருத்தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. காலை 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக திருக்கோவிலில் வளாகத்திலிருந்து சப்பரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரடியில் இருக்கக்கூடிய தேரடிக்கு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அங்கு பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் எழுந்தருளினார். அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய சிறிய தேரில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளினார். அவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தேரடியில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து தேர் புறப்பட தயாரானது. அதன் தொடர்ச்சியாக சரியாக 6:15 மணிக்கு தேரில் இருக்கக்கூடிய வடத்தை பிடித்து பக்தர்கள் இழுத்து தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வாக இது கருதப்படுகிறது. அதனை அடுத்துதான் தேருக்கு முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்கிறது. முதலில் விநாயகரும், இரண்டாவது முருகப்பெருமானும், மூன்றாவதாக நாயன்மார்களும் அமர்ந்திருந்த சப்பரங்கள் செல்கிறது. அதன் தொடர்ச்சியாக பெரிய தேர், அதற்கு அடுத்ததாக சிறிய தேர் என மெல்ல மெல்ல தேர்கள் மாசி வீதிகளில் அப்படி நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முக்கியமாக சுவாமியும் அம்மனும் திருத்தேரிலே கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேடமாசி வீதி, வடக்கு மாசி வீதிகளாக வடம் வந்து மீண்டும் தேரடிக்கு வருவதுதான் இந்த வைபவத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. காலை 6:15 மணிக்கு தொடங்கிய தேரோட்டமானது பிற்பகல் 2 மணி வரைக்கும் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய தேர், சிறிய தேர் என அனைத்து இந்த 2 தேர்களும் மெல்ல மெல்ல நகர்ந்து மாசி வீதிகளிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. இருபுறமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்து ஹரஹர சங்கர சிவசிவ சங்கரா என்கிற பக்தி கோஷத்துடன் சிவனையும் மீனாட்சியும் வழிபடக்கூடிய வைபவம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாசி வீதிகளிலே ஆடி சென்று வரக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பாக ஏராளமான பக்தர்கள் சங்கு முழங்கியும் பல்வேறு வகையான இசைகளை இசைத்தபடியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பாடியும் வந்து தேர் திருவிழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேரோட்டத்தை காண இந்த மதுரை மக்கள் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்தும் இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு மாசி வீதிகளிலே போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பாதுகாப்பு பணியில் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது தேரடியில் இருந்து புறப்பட்ட 6:15க்கு புறப்பட்ட அந்த தேரானது 1 மணி நேரத்தில் தெற்கு மாசி வீதி, கீழமாசி வீதி சந்திப்பை கடந்து இருக்கிறது. 2 தேர்களும் கடந்து தற்போது தெற்கு மாசி வீதியை வலம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக அந்த தேரை வடம்பிடித்து எடுக்க வந்த ஒரு கூட்டத்தின் காரணமாக மயக்கமிட்டு மறைந்து விழுந்தார். உடனடியாக காவல்துறையினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார்கள். முழு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 4 மாசி வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இந்த தேர் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு மக்கள் வந்து தேர் திருவிழாவில் பங்கேற்ற பின்பு அவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். நான் முன்னதாக கூறியது போல இந்த 2 தேர்களும் அலங்கரிக்கப்பட்ட 2 தேர்களும் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. முதலாவதாக தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளி இருக்கிறார். 2வது தேரில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த தேர் திருவிழாவிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மாசி வீதிகளிலும் குழுமியிருந்து இந்த தேரோட்டத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். இன்று மாலை தேர் திருவிழாவின் அடுத்த திருவிழாவாக கருதப்படக்கூடிய தடம் பார்த்தல், அதாவது காலையிலே தேர் அந்த மாசி வீதிகளில் ஓடிய இடத்தை வந்து தரம் பார்த்தல் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. வாகனங்களில் எழுதருளி சுந்தரேஸ்வரர் இந்த தேர் திருவிழாவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாலை நடைபெற இருக்கிறது. இதுதான் இப்போ தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.
தேரோடு ஊரிலுக்க உலாவரா மீனாட்சி மீனாக பிறந்தாலும் வைகையிலும் அவளாச்சு தேரோடு ஊரிலுக்க உலாவரா மீனாட்சி மீனாக பிறந்தாலும் வைகையிலும் அவளாச்சு நீரோடு நீர் சேர கடலாக ஊர் சேர அவளோடு துகளாகி போக மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா உலகாளும் சிவனோடு மீனாட்சி கல்யாணம் கூடலே பரியேறி கொண்டாடுது கூடலே பரியேறி கொண்டாடுது நீர் மேலே அவள் பெயரை நீர் கொண்டு நான் எழுத புனல் மேலே அனலாடும் புதிராகுது புனல் மேலே அனலாடும் புதிராகுது கரையோர மணலாக குறையாத மனிதர்கள் குறை தீர்த்து வைத்தாலே மீனாட்சி எறும்பாக பிறந்தாலும் இறை தேடி குறைந்தாலும் இறைவி பேர் சொல்ல இன்பமாச்சு இறைவி பேர் சொல்ல இன்பமாச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா தேரோடு ஊரிலுக்க உலாவரா மீனாட்சி மீனாக பிறந்தாலும் வைகையிலும் அவளாச்சு தேரோடு ஊரிலுக்க உலாவரா மீனாட்சி மீனாக பிறந்தாலும் வைகையிலும் அவளாச்சு நீரோடு நீர் சேர